பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. அவருக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்க போறதில்லை. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேச போகிறார். என்ன காரியம்? ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்களேன். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்குமா? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கண்ணீர் வடிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற இல்லை, பிள்ளைகள் மூலமாய் குடும்பத்தில் நடக்கிற போராட்டங்களும் குழப்பங்களும் பெற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைக்குதுங்க. அநேக குடும்பங்களில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. பிள்ளைகள் பண்ணுகிற காரியங்கள் தகப்பனின் தாயும் தலைகுனிய வைக்குது, கண்ணீர் வடிக்க வைக்குது, உடைஞ்சு போ வைக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாயை கட்டி வைத்து கட்டி பாடுகள் மத்தியில் தன் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக தன்னுடைய சரீர சுகத்தை இழந்து போறாங்க, நேரத்தை இழந்து, எல்லாவற்றும் அந்த பிள்ளைகளுக்காக இழந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வழிமாறி தடம் மாறி தகப்பனும் தாய்க்கும் எதிராக எழும்பி நிற்கும் பொழுது ஒரு உள்ளம் எவ்வளவு உடைஞ்சுப்போம், எவ்வளவு காயப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த வார்த்தையை நீங்க அப்படியே பிலீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு என் பிள்ளைகளால குடும்பத்துல சமாதானத்தை இழந்து போய் நிக்கிறேன் ஐயா, உடைஞ்சு போய் நிக்கிறேன் ஐயா, கண்ணீரும் கம்பளையுமாய் நிக்கிறேன் ஐயா, வழி தெரியாம நிக்கிறேன் ஐயா, என்ன செய்யறதுன்னு தெரியாது நிக்கிறேன் ஐயா. எங்களுடைய பிள்ளைகள் சமாதானம் என் குடும்பத்துல பெருசா இருக்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க என்னதான் அழுதாலும், நீங்க என்னதான் போராடினாலும் உங்க பிள்ளைகளை உங்களால மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை தேவ சமூகத்தில் வடிப்பீர்களானா, ஆண்டவர் பாதத்தில் உங்க பிள்ளையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பிள்ளை உங்க பிள்ளை ராஜா, இந்த பிள்ளையின் மூலமாய் நாங்க வெட்கப்பட்டா நீங்க வெட்கப்படுவீங்க, உங்க நாமம் தூஷிக்கப்படும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி உங்க பிள்ளைகளை கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. நீங்க போதிச்சு நடத்துங்கப்பா. நீங்க என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெருக பண்ணுங்கப்பா, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கட்டும்ப்பா என்று சொல்லி ஒரு பிள்ளைகளை தேவ கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க. தேவ சமூகத்துல பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அவயங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நடக்க போற காரியத்தை பாருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உங்க பிள்ளைகள் மூலமாய் உங்க குடும்பத்துல சமாதானத்தை உடைச்ச பிசாசு இன்னைக்கு வெட்கப்பட்டு வெளியே ஓட போறான். நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படியாவது இந்த குடும்பத்தை உடைக்கணும்னு பிள்ளைங்க வழியா உள்ள நுழைஞ்சு அவங்க மூலமா குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கண்ணீரோடு உட்கார வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். சத்துரு நிர்மூலமாக போறான். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். சுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.